கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில துர்மனசாட்சி வர சுத்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் நான் உங்களோடு கூட ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தான் கொண்டு வருகிறேன். இந்த செய்தி கொஞ்சம் கஷ்டமான செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா நான் புதன்கிழமையில் நான் சொல்கிற இந்த செய்திகள் நம்முடைய பர்சனாலிட்டியை மாற்றும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாய் மகளாய் கொண்டு வருகிற ஒரு செய்தியாய் இந்த புதன்கிழமை செய்தி இருக்கும். சரியா? ஸோ ஆகவே இன்றைக்கு நான் கொண்டு வருகிற செய்தியினுடைய தலைப்பு மனசாட்சி. நான் நிறைய முறை இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு 7 விதமான மனசாட்சியை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் மனசாட்சி, கான்சியஸ்னஸ்ன்னு ஒரு 7 விதமாய். இந்த மனசாட்சி என்றது பொதுவாய் நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஏற்ப நம்முடைய மனம் மாறும். நம்முடைய மனம் மாறிடும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்ப நம்முடைய மனம் மாறும். ஸோ அதனால தான் நம்முடைய சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். நம்ம சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். நாம் யாரோடு அதிகமாய் பேசுகிறோம் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படிப்பட்ட செய்தி கேட்கிறோம் ரொம்ப முக்கியம். நம்ம ஈவன் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம். நம்முடைய தொழில் எப்படியோ அப்படி தான் நம்முடைய சரீரமும் இருக்கும். நம்ம என்ன தொழில் செய்கிறோம். நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கம்ப்யூட்டர்லேயே உட்கார்ந்து வேலை செய்கிற அப்படின்னும் பொழுது உனக்கு இயற்கையாகவே கொஞ்சம் தொப்பையெல்லாம் போட ஆரம்பிக்கும். முகம்லாம் ரொம்ப குண்டாக இருக்கும், கண் உள்ளே போயிருக்கும், தலை கொஞ்சம் வழுக்கையாக இருக்கும். ஏன்னா உன் வேலை அது மாதிரி. சரியா? பொதுவாக அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டா ஒரு மாதிரி நீ ஒரு ஸ்ட்ரெஸ்டு பர்சனாக இருப்பேன். அதே கொஞ்சம் கடினமான உடல் வேலை செய்கிறவங்க பாருங்கள், ரொம்ப திங்ஸை தூக்கி எடுத்து வச்சு ஓடி வர ஆட்கள், அவங்கள பார்த்தாலே அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய சரீரத்தில் பிரச்சனை இருக்காது. வேணா அவங்களுக்கு இந்த வறுமை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போது நம்முடைய தொழிலே நம்முடைய லுக்கை மாற்றுது. நம்முடைய தொழில் ஒரு சாதாரணமான ஒரு வேலையை செய்கிறவன், இல்லாட்டா ஒரு ரொம்ப வெளியில் போயிட்டு வரணும் அப்படி ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை செய்கிறவன் வேலைக்கு ஒரு நல்ல அழகான ஷர்ட்டை போட்டு ரொம்ப டக்கின் பண்ணிவிட்டு அப்படிலாம் போக மாட்டான். ஒரு டைட் பேண்ட்டை போட்டுட்டு டைட் ஷர்ட்டை போட்டு போக மாட்டான். ஏன்னா அவன் குனிஞ்சு வேலை செய்யணும். அவன் உடனே என்ன செய்கிறான், ஒரு டிஷர்ட், கம்ஃபர்டபுளாக ஒரு டிஷர்ட், பல நாளும் துவைக்காட்டாலும் பரவாயில்ல, என்னது ஒரு ஜீன்ஸ். ஜீன்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இது பல நாள் ஆனாலும் இவங்க என்ன செய்வாங்க. சரியா? நான் வாழ்க்கையில் போட்டதே இல்லை ஜீன்ஸ். ஒரே ஒரு முறை என்னை கம்பல் பண்ணி எங்கள் பிள்ளைங்க இஸ்ரேல் போகும்போது, அப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே ட்ரெஸ்ஸில் வரீங்க, எங்கே போனாலும் இதே ட்ரெஸ் தான் உங்களுக்கு, நீங்கள் இஸ்ரேல் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், அந்த வெயிலில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சொன்னேன், அதை பார்த்தாலே எனக்கு அலர்ஜிடா, எனக்கு வேண்டான்னு கேட்கலை. அதை வாங்கி நான் பட்டம் பாருங்கள் 2 நாள் 3 நாள் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பேண்ட் எங்கே போச்சுன்னே தெரியல. 2-3 பேண்ட். ஆனால் சிலர் அது எனக்கு தெரியல, எப்படி தான் அவங்க அதில் உட்காந்துருக்குறாங்களோ தெரியல. ஆனால் அது பழகிடும் போல் இருக்குது. அது என்னமோ பெட்ஷீட்டில் தைச்சி போட்ட மாதிரி இருக்கு. நான் குறை சொல்லலை, இது என்னுடைய திங்கிங். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய மனசாட்சி, மனம் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை வைத்து மாறிட்டே இருக்கும். இப்போ சபையை வைத்து கூட பெரும்பாலானவருடைய மனம் மாறும். இப்போ நம்முடைய சபையில் நான் அதிகமாய் பிரசங்கம் பண்ணுறது கேரக்டர் டெவலப்மெண்ட்.
இல்லாட்டா நீ வாழ்க்கையில் முன்னேறணும், நீ நல்லா வரணும். ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் செய்யட்டும், வேலை செய்கிறவங்க நல்லா சந்தோஷமாக வேலையை செய்யுங்க. உன் குடும்பத்தை பாரு, நிம்மதியாயிரு, சந்தோஷமாக வாழு, நல்ல காரியங்களை எடுத்துக்கோ. ரொம்ப ஆழமான டாக்டரின்ஸில் போயிட்டு பைத்தியம் பிடிச்சு அலையாதே. என்ன நல்லா வாழ்ந்துரு, சுகமாயிரு. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நான் வாழ்ந்து சுகித்திரு. ஸோ என்னுடைய டீச்சிங்கை உண்மையாய் நேசிக்கிறவங்க அந்த மாதிரி நல்லா மாறுவாங்க. வீணாக எதுக்கு மற்றவங்கள பற்றி பேசுகிற, வீணாக எதுக்கு மற்ற காரியத்தில் தலையிடுற, என்ன எதுக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, எதுக்கு ஒரே ஆட்கள் கிட்ட மணிக்கணக்கில் பேசுகிற. நீ பேசுன நீ அவ்வளோதான், நீ அவங்கள மாதிரியே மாறுவே. நல்ல ஆட்கள்கிட்ட பேசுனா நல்லா ஆவே, என்ன கெட்ட ஆட்கள்கிட்ட பேசுனா கெட்டதாக ஆவே. ஸோ நான் இதெல்லாம் சொல்லி என்ன செய்யும்போது நான் திருத்துறேன். சில நேரத்தில் அது சிலருக்கு பிடிக்காது. ஏன் பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் எங்களை குறை சொல்லலை, உங்களை சரிப்படுத்துகிறேன். பிரைஸ், அதுதான் என்னுடைய வேலை. நான் ஒரு சிற்பாச்சாரி. எங்கெல்லாம் உங்களுக்கு மூக்கு நீளமாக இருந்தால் மூக்கை கட் பண்ணிவிடுவேன், காது நீளமாக இருந்தால் காதை கட் பண்ண ட்ரை பண்ணுவேன். நாக்கு நீளமாக தான் இருக்கும், அதை நானும் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுறேன், அது வளர்ந்துட்டே இருக்கு. ஹலோ, சரியா? ஸோ இதே நீங்கள் வேறு ஒரு திருச்சபைக்கு போனீங்கன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் வருகை குறித்தே பேசுவாங்க. வருக 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 வருக. என்ன நீ தூங்கி நடுராத்திரியில் உனக்கு காலிங் பெல் அடித்தாலும் எக்காலம் ஊதுற மாதிரி இருக்கும். அப்படி அலறி போய் எல்லாரும் போயிட்டாங்களா, நான் மட்டும் தானே இருக்கிறான்னு பக்கத்தில் தேடுவேன் புருஷனை. ஓ, அவரும் இருக்கார், பரவாயில்ல, நானும் போல இதுவும் போல இருக்கட்டும். ப்ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஸோ இன்னொரு இடத்துல போவீங்க, அவங்க சொல்லுவாங்க பரிசுத்தம். என்ன நாங்கள் தான் பரிசுத்த சபை, மற்றவங்கெல்லாம் சாபமானவங்க. அப்போ உங்கள் மனசுலேயே உங்களை அறியாமலே பரிசுத்தத்தின் மேலே வாஞ்ச வரலாம், இல்லாட்டா மேட்டிமை வரலாம். நாங்கள் யார்? நாங்கள் பரிசுத்தமானவங்க, நாங்கள் நகையை எடுத்துட்டோம், நாங்கள் அதை எடுத்துட்டோம், நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறோம், நாங்கள் அப்படி இப்படி. என்ன நம்ம போகிற சபை கூட நம்முடைய மனதை மாற்றும். உன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ எவ்வளோ மாற்றுவாங்க. ஸோ இன்றைக்கு நம்முடைய மனது சரியில்லை அப்படின்னா கிறிஸ்தவ ஜீவியமே ஃபெயிலியராக முடிஞ்சிடும். மனசாட்சி சரியில்லை அப்படின்னா கிறிஸ்தவ ஜீவியமே ஃபெயிலியராக முடிஞ்சிடும். உலகத்தில் வேணால் நீ வெற்றி பெறலாம், ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் நீ தோல்வி அடைஞ்சிடுவே. இன்றைக்கு அதுதான் நடக்குது. உலகத்தில் நிறைய மனுஷங்க வெற்றி பெறுறாங்க, ஆனால் இன் கிரைஸ்ட் தே ஆர் ஃபெயில்டு. என்ன உலகத்தில் நிறைய பேர், நிறைய சபைகள், ஊழியர்கள் உலக பிரகாரமாக எஸ் தே ஆர் டூயிங் குட். பட் ஆண்டவர் ஒருவேளை அவங்கள பார்த்து நீ எவ்விடத்தானோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா, சாமி உங்கள் நாமத்தினால தானே நான் அற்புதம் செய்தேன், எனக்கு தெரியாது, உங்கள் நாமத்தினால தானே அதை செய்தேன் இதை செய்தேன். ஏன் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போகிறது அந்த மனம். உங்கள் மனம் புதியதாகணும், நல்ல மனசாட்சி இருக்கணும். இன்றைக்கு ஒரு சில மனசாட்சிகளை குறித்து வேகமாக நான் பேசுகிறேன். இந்த மனசாட்சிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருந்தால் சிலதை திருத்திக் கொள்ளுங்க, சிலது நல்ல மனசாட்சி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரைஸ் எல்லாம். பாஸ்டர் நீங்கள் எப்படி? நம்ம எல்லாம் ஒரே போட்டில் தானே இருக்கிறோம். சரியா? நான் ஒன்றும் ரொம்ப எனக்கு எல்லாமே நல்லதாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் மனுஷன்தான், நான் இன்னும் மறுரூபம் அடையலை. மறுரூபம் அடைஞ்சால் இங்கே இருக்க மாட்டேன். ப்ரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சரி வாசிப்போம். எபிரேயருடைய நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 22வது வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். டு draw nearer to God. நீ ஆண்டவர் பக்கத்தில் போகணும் அப்படின்னாலே ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது துர்மனசாட்சி உனக்கு நீங்கி இருக்கணும். நீ சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட இருதயம் உள்ளவனாக இருக்கணும், உண்மை உள்ள இருதயம் இருக்கணும், அதில் விசுவாசத்தினுடைய பூரண நிச்சயம் இருக்கணும்.
உன் மனசாட்சி துர்மனசாட்சியாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் எனக்கு எடுத்துக்கொள்ளும். அதில் கொஞ்சம் ஆழமாக போனால் அந்த இருதயம் சுத்திகரிக்கப்படுதல், தண்ணீர் சுற்ற ஜலத்தினால் கழுவப்படுது அப்படின்னா, எப்பவுமே சில நேரத்தில் ஜலம் வசனத்துக்கு அது அடையாளமாய் கூறப்படும், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் கூறப்படும். நம்முடைய இருதயம் வசனத்தினாலே அது சரிப்படுத்தப்படும். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அவரும் வசனத்தை கொண்டு தான் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஸோ வசனம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் பேச மாட்டார். சில நேரத்தில் சிலர் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று சொல்கிறாங்க. எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் எதை பேசினாலும் வசனத்தின் ஊடாய் தான் பேசுவார். ஆமென். நீங்கள் தேவனுடைய அந்த கிருபை வரங்கள், தீர்க்க தரிசனங்கள், அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கூட ஆண்டவரும் எதை பேசினாலும் வசனத்தின் ஊடாய் தான் நம்மோடு கூட பேசுவார். அவர் என்ன சொன்னாலுமே அதில் ஒரு வசனத்தின் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆமென். அவர் சும்மா சிலரெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன், அது வந்தது, இது வந்தது, அது வந்தது, அதெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்படாது. ஆண்டவர் என்ன ஒரு செய்தி கொடுத்தாலும் வசனத்தின் ஊடாக. அதனால தான் இவ்வளோ பெரிய பைபிள். நான் ரொம்ப யோசிப்பேன், எனக்கு எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய பைபிள், ஒரு சின்னதாக 25 பக்கம் கொடுக்கக்கூடாதா? ஏன்னா நம்முடைய லைஃப், விதவிதமான மக்களுடைய லைஃப் எல்லாமே வசனத்தின் ஊடாய் தான் ஆண்டவர் பேசுவார். அப்போ இன்றைக்கு மனசாட்சியில் ஒரு மனசாட்சி இருக்கு, துர்க்கிரியைகளை உருவாக்குகிற மனசாட்சி. ஒரு மனுஷனுக்கு மனசாட்சி இருந்தாலே அவன் துர்க்கிரியைகளை செய்வான். ஆமென். ஒரு மனுஷனுக்கு மனசாட்சி அப்படி இருந்தாலே கெட்ட மனசாட்சி, இல்லாவிட்டால் ஒழுங்கில்லாத மனசாட்சி, ஒரு சரியில்லாத ஒரு மனசாட்சி, இப்படிப்பட்ட மனசாட்சி உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் உலகத்தில் பலவிதமான விபரீதங்கள் நடக்கப்படுகிறது. துர்மனசாட்சி என்ன, பல கொடுமை உலகத்தில் நடக்குது. பல கொடுமை, எப்படி சொல்ல, என்னென்னமோ சொல்லலாம். அது நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் நியூஸில் வாசிக்கலாம். 6 வயது குழந்தையை கெடுத்து நாசமாக்குறான் மனுஷன். துர்மனசாட்சி என்ன, குழந்தைக்கு என்ன தெரியும் என்ன? ஸோ துர்மனசாட்சி. இவங்க எவ்வளவு, சில நேரத்தில் சபையில் அப்படி இருப்பாங்க. எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் நம்ம ஆண்டவருடைய காரியத்தை வாசித்தாலும் அறிந்தாலும், அவங்களுடைய அவங்க கிரியைகளை பார்த்தா அது கெட்டதாகவே இருக்கும். சிலரோடு நீங்கள் பழகி பாருங்க, அவங்க பேசுகிறத கேட்டாலே நல்ல காரியத்தை அவங்ககிட்ட ஒருத்தர் பேசலை அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த துர்மனசாட்சி கிரியை செய்யுது. ஆமீன். இப்போ நம்ம சபைக்கு வருகிறோம், என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு ஒருத்தரோட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு வைப்போம். இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சது, கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக என்னை ஆசீர்வதித்தார். இது ஒரு நல் மனசாட்சி உள்ளவர்கள். இதையே வேற மாதிரி நான் ஏதோ நோக்கத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு போவேன். இதையே வேற மாதிரி கனெக்ட் பண்ணி, இல்லை அது அவர் அப்படி, அது அங்கே அவங்களுக்கு சொல்லி பேசுகிறாரு, இல்லை அதை சொல்லி பேசுகிறாரு, அவர் சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கத்தையே வித்தியாசமான கோணத்தில் பார்க்கறது துர்மனசாட்சி. நீங்கள் ஒருத்தர்கிட்ட நல்ல இருதயத்தோடு ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு சம்பவத்தை பேசுவீங்க, அதை ரிசீவ் பண்ணி வேற விதமாய் திருச்சி பேசுகிறாங்கல்ல, துர்மனசாட்சி. ஒரு துர்மனசாட்சி உள்ளவனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவனுடைய கிரியைகள் அசுத்தமாக இருக்கும். அவனுடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொண்டு வராது. அவங்களுடைய வார்த்தை நமக்கு குழப்பத்தை கொண்டு வரும். அவங்களுடைய வார்த்தை நம்ம யார் மேலேயோ வைத்திருந்த நம்பிக்கையை உடைக்கும். இல்லாவிட்டால் நம்மளை குடும்பத்திலிருந்து பிரிக்கும், நண்பர்களிடத்திலிருந்து பிரிக்கும், சபையிலிருந்து பிரிக்கும். ஒரு மனுஷன் துர்மனசாட்சி உள்ளவனாய் இருந்தால் அவனோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. அவங்க எப்பவுமே தவறுதான் பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், உங்கள் வேலை இடத்துல நடக்கும். சும்மா இருக்கும்போதே அவனை பற்றி தெரியுமா, அவனை பற்றி நமக்கு எதுக்குமா தெரியணும், அவசியம் இல்லையே. அந்த சிஸ்டரை பற்றி உனக்கு தெரியுமா, நாம் என்ன சொல்லு என்ன அவங்க அப்படியாக்கும். இது என்ன, துர்மனசாட்சி உள்ளவருடைய செயல்கள். இவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடித்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அவங்களோட ஐக்கியம் வைக்கவே கூடாது. உன் குடும்பத்திலேயே உன் அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தன் அப்படி இருப்பான். நீங்கள் 3 பேர் ஒன்றா இருப்பீங்க,
ஒருத்தன் மட்டும் வித்தியாசமாகவே பேசிகிட்டு இருப்பான். அப்பா செய்து நியாயம் இல்லை, அம்மா அம்மா சரியில்லை, என் மனைவி மட்டும் வித்தியாசமாக நடத்துகிறாங்க, அதுக்கு பாவம் பாதி கண் இருக்காது, பாதி மென்டலாக இருக்கும், பாதி மறந்து போயிருக்கும், அது தனியாக உட்காந்துருக்கும், அது 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும், அதுதான் ஞாபகம் இருக்கும். இவன் சொல்லுவான் அம்மா சரியில்லை, தம்பிக்கிட்ட சொல்லுவான், அண்ணங்கிட்ட சொல்லுவான், அக்கா கிட்ட சொல்லுவான், இவன் சரியில்லை. என்ன துர்மனசாட்சி உள்ளவர்களுடைய கிரியைகள் கெட்டதாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். உங்ககிட்ட பேசுகிறவங்க நல்ல செய்தியை கொண்டு வரலை, இஃப் someone was talking to you is not bringing good message, then something wrong. துர்ச்செய்தி, துர்மனசாட்சி உள்ளவர்கள் வாயில எப்பவுமே சந்தேகத்தை, குழப்பத்தை, பிரச்சனையை, பிரிவினையை கொண்டு வருகிற மாத்திரை மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். எப்பவுமே எதையாவது சொல்லுவாங்க, அவங்க சொல்றது ரொம்ப ரீசனபிளாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம், உண்மையாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் எதையோ ஒன்றை கவிழ்ப்பதற்கு அப்படிப்பட்ட செய்தியை கொண்டு வருவாங்க. எனக்கு தேவ பிள்ளைகள் உங்களை காத்துக்கொள்ளணும். உனக்கு அந்த துர்மனசாட்சி வரக்கூடாது அப்படின்னா, இப்போது எனக்கு அவரை பற்றி எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன். இந்த பிரதர் ராஜ் தானம்மா, ராஜ் நல்ல பிரதர், டைம் இருக்கும்போது சர்ச்சில் நல்ல வேலை செய்கிறாரு, நல்ல ஒரு மனுஷன். நீங்கள் எல்லாருமே நல்லவங்க, நான் அவர் சும்மா ஒரு எதிரில் நிற்கிறதுனால சொல்கிறேன், சரியா? அப்போது வேறு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, பிரதர் அந்த ராஜை பற்றி தெரியுமா? உடனே எனக்கு ரொம்ப ஆர்வம். என்ன, நமக்கு தான் ரொம்ப ஆர்வம். என்ன, உங்களை பற்றி அவர் அப்படி சொன்னார். இவன் சொன்னவன் உண்மையை சொன்னானா பொய் சொன்னானா நமக்கு தெரியாது. ஆனால் உடனே எனக்கு என்ன ஏற்படும், அவர் மேலே ஒரு மனத்தாங்கல் ஏற்படும். எப்பவுமே துர்மனசாட்சி உள்ளவர்கள் துர்மனசாட்சியை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதே நான் என்ன செய்யணும், நான் பார்த்துக்கிறேன் பிரதர், அப்படியே நான் பார்த்து கொள்கிறேன், அந்த தம்பியை கூப்பிடணும். இப்படி சொல்கிறாங்களே, நீ இப்படி செய்தியா? அவர் கண்ணெல்லாம் கலங்கி, பாஸ்டர் நான் அறியேனேன்னாருன்னா, அப்போது நான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஸோ அப்போது அந்த மனுஷன் துர்மனசாட்சி, உடனே அவரை கூப்பிடணும். என்ன, அவரை விட்டுறக்கூடாது. இவன் அப்புறம் 4 பேர்கிட்ட பரப்பிட்டு இருப்பான்ல, அவனை கூப்பிடணும். கூப்பிட்டு, தம்பி நீ அப்படி சொன்ன, நான் கேட்டேன், அவன் இல்லைன்னு சொன்னான், உனக்கு அது எப்படி தெரியும்? ஐயோ பாஸ்டர் எனக்கு நிஜமாக எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க பேசுனாங்க. இந்த துர்மனசாட்சி உள்ளவர்கள் இட் இஸ் எ செயின் ரியாக்ஷன். கடைசியில் இது எங்கேருந்து எப்படி வரணும்னே தெரியாது. எப்பவுமே நீ உன்னால் மற்றவங்க கெடக்கூடாது, மற்றவங்களால நீ கெடக்கூடாது. எப்போவாகிலும் துர்காரியங்கள் உனக்கு கேட்குறியா, ஒன்று விட்டுடு. அவர் அந்த தம்பியை பற்றி சொன்னாங்க, விட்டுடு, அது தெரியாது, எனக்கு அந்த தம்பியை தெரியும், ஐ ஹவ் கான்ஃபிடென்ட், அவர் சரியானவர், ஓகே முடிஞ்சு போச்சு, இவனை விட்டுடு, அவ்வளோதான். உன்னுடைய மனசில் துர்மனசாட்சியை உருவாக்காது, அது ஒரு பாவம். ஒரு நல்லவனை நீ கெட்டவனா நினைக்கிறது பாவம் இல்லையா? பாவம். இன்றைக்கு இதை மட்டும் நம்ம சரி பண்ணியிருந்தா துர்மனசாட்சி உள்ளவர்கள் ஓடிடுவாங்க. தம்பி வா, நானும் என்ன சொன்னேன், தம்பி வா அவன்கிட்டே போய் பேசுவோம், வா நீ வாமா தம்பி, வா கண்ணு வா அவன்கிட்ட போய் பேசுவோம், வா. அவன் நம்ம சர்ச்சைக்கே வர மாட்டான் அடுத்து. ஏன்? துர்மனசாட்சி. ஒரு மனுஷன் துர்மனசாட்சியிலிருந்து வெளியில் வரணும். இன்றைக்கு உனக்குள்ள உன்னுடைய மனது இப்போ என்ன சொல்லுது? ஆமாம், நான் துர்மனசாட்சி உள்ளவனா இருக்கிறேனா, இல்லை நான் நீதியா இருக்கிறேனா? ஏன்னா இன்றைக்கு பெரிய ஒரு சாபம் தமிழ் திருச்சபையில், தமிழ் ஜனங்களில், நம்முடைய இந்தியர்களுக்குள்ள என்ன தெரியுமா? துர்ச்செய்தியை பரப்புவது, அதை நம்புவது, நம்முடைய மனதை நாமளே கெடுத்துக்கொள்வது. ஆமென், அல்லேலூயா. ஒரு வேதனையான ஒரு அனுபவம் பாருங்க. ஒரு குடும்பத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு தாயார், ஜெபிக்கிற தாயார், திடீரென்று அவங்க பிள்ளைகளில் ஒரு பையன் அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டான், மருமகளோடு பிரிஞ்சு போயிட்டான். அம்மாவோட பேசுறதில்ல, பழகிறதுல என்ன. அப்போ விசாரிச்சதில் என்னன்னா,
யாரோ ஒரு தீர்க்கதரிசி அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடைய அம்மா உனக்கு விரோதமாக செய்வன பண்ணுறான். அம்மா யாருக்கு விரோதமாக செய்வன பண்ணுறாங்களாம்? பெத்த பிள்ளைக்கு விரோதமாக. அதுவும் அந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மா? தெய்வ பக்தி உள்ள அம்மா, ஆண்டவரை ஆராதித்து ஊழியங்களை தாங்குகிற ஒரு தாய். அந்த அம்மா தன் பிள்ளைக்கு செய்வன பண்ணுவாங்களா? என்ன எப்படியோ அதை யாரோ சொல்லி 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 உன் அம்மா நேசிக்கிறதில்ல, நீ பிரியமானவன் இல்லை சொல்லி அவனை பிரித்து எடுத்துட்டாங்க. அந்த தாயாருடைய கண்ணீருக்கு அளவே இல்லை. ஏன்? யாரோ ஒருத்தர் சொல்லி தருகிற துர்மனசாட்சி, மனசாட்சியை கெடுக்கிற வார்த்தைகள். இன்னைக்கு ஏன் குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது? இன்னைக்கு ஏன் நட்பு உடைக்கப்படுகிறது? இன்னைக்கு ஏன் ஜனங்க நல்லா இருந்தவங்க பிரிகிறாங்க? யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் துர்மனசாட்சியை உருவாக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தயவு செய்து உன் மனசு சந்தோஷமா இருக்கட்டும். உன்னோட ரிலேஷன்ஷிப், சில நேரத்தில் நீனும் அண்ணனும் பிரிஞ்சதுக்கு காரணம் நீனும் அண்ணனும் அல்ல, மூணாவது ஆள். நீயும் உன் ஃப்ரெண்டும் பிரிஞ்சதுக்கு காரணம் உன் ஃப்ரெண்டு உன் மேலே உயிரே வச்சிருக்கான், நீ உன் ஃப்ரெண்டு மேலே உயிரே வச்சிருக்கிற மூணாவது ஆள். ஏன் தெரியுமா? துர்மனசாட்சி உள்ளவர்கள் பிசாசு சபைக்குள்ள அனுப்புவான், குடும்பத்துக்குள்ள அனுப்புவான், நண்பர்களுக்குள்ள அனுப்புவான், நல்ல ஜனங்களுக்கு மத்தியில் அனுப்புவான். பிரிவினை வருவதே துர்மனசாட்சி உள்ள ஆட்களால் தான். ஆமீன். நீங்க யோசித்து பாருங்க. ப்ளீஸ் திங்க். எந்த இடத்துல ஐக்கியம் இருக்கோ, எந்த இடத்துல ஒற்றுமை இருக்கோ, அந்த இடத்துல ஒரு துர்மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் உள்ள வந்தா போதும், அந்த இடம் சின்ன பின்னமாயிடும், சின்ன பின்னமாயிடும். ஒரு மனுஷன் வந்தா போதும். தாவீதினுடைய அரசாங்கம் அழகா போயிட்டு இருக்கு. சொந்த மகன் துர்மனசாட்சி உள்ளவன் அப்சலோம் வந்தான். ஒரு மனுஷன். அவன் என்ன செய்தான்? தாவீதின் இடத்துல வந்த ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து, ஐயோ என் அப்பா கிட்ட போனா அவனுக்கு நீதி கிடைக்காது, உன்கிட்ட நியாயம் இருக்கு, நானா இருந்தா என்ன செய்ய உனக்கு நியாயம் செய்வேன்னு சொல்லி அவனை கட்டி பிடித்து அவனை முத்தம் கொடுத்து துர்மனசாட்சி அவனுக்குள்ள விதைத்தான். அப்சலோம் யாரு நமக்கு தெரியுது, இப்போ தெரியுது, முடிவுக்கு அப்புறம் தெரியுது அப்சலோம் யாருன்னு. ஆரம்பத்தில் அப்சலோம் யாருன்னு தெரியும், தாவீதை விட அப்சலோம் பெரியவன். அப்படித்தானே எல்லாரும் யோசித்தாங்க. காரணம் என்ன? துர்மனசாட்சியான செய்திகள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில துர்மனசாட்சி வரக்கூடாது. அதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது, நீ இடம் கொடுக்க கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய மனது நல் மனசாட்சி உள்ள மனதா இருக்கணும். ஆமேன். சரியா? நல் மனசாட்சி உள்ள மனதா இருக்கணும். நமக்கு நம்ம மனசையே கொடுக்கிற சாட்சி தான் எங்களுக்கு புகழ்ச்சி. அன்றைக்கு 2 கொரிந்தியர் 1:12, நமது மனதே நமக்கு சொல்லும் சாட்சி தான் எங்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஸோ இப்போ நான் பேசும் பொழுதே உங்களுக்கு துர்மனசாட்சி இருக்கா நல் மனசாட்சி இருக்கான்னு சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். தயவு செய்து சரிப்படுத்திக்கிங்க. இது எல்லாருக்குள்ளும் காணப்படுற குணம், இது எல்லாருக்குள்ளும் காணப்படுற குணம். நமக்குள்ள எப்படிப்பட்ட மனசாட்சி இருக்கு? நான் நல்ல நிலைமைக்கு மாறிட்டு இருக்கிறேன்னா, தீய நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறேன்னா, மெஷர் யுவர் செல்ஃப். பிரைஸ் தி லார்ட். என்ன மெஷர்? யாராவது உனக்கு செய்திகள் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா ஃபில்டர் பண்ணு. ஃபில்டர் காப்பி இல்லை, ஃபில்டர் பண்ணு. இது கரெக்டானதா, இது சரியானதா, இல்லை இது உனக்கு உண்மையாக அவசியமானதா? இது அவசியம்தானா எனக்கு? சிலதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இது சும்மா சும்மா ஜோக்கு நடந்தது பாருங்கள். நேற்று நான் ப்ரேயர் சென்டருக்கு போயிருந்தேன். நம்முடைய ப்ரேயர் இந்த 30 நாள் ஜெபம். அப்போ அதில் ஒரு குட்டி பிள்ளை ரெனால்ட் போங்கினுடைய புஸ்தகத்தை வாசித்துட்டு இருந்தான். அவளை கூப்பிட்டேன், நீ இந்த வயசில் வாசிக்க வேண்டிய புக்கு இது இல்லை. இந்த வயசில் நீ என்ன வாசிக்கணும்? நல்ல ஸ்டோரிஸ் வாசிக்கணும், நல்ல மாரல் ஸ்டோரிஸை வாசிக்கணும். நீ இப்போவே ரெனால்ட் போங்கினுடைய புக்கை வாசித்தினா 25 வயசாகும்போது என்னத்தை வாசிப்ப? அப்போ உனக்கு இப்போவே இதை தேடணும். எப்போ உனக்கு எந்த வயசில் எது வேணும் அந்த புக்கை நீ வாசின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அவளுக்கு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா விட்டு அனுப்புகிறா.
இது ரெனால்ட் பாங்கே புக்கு இல்லை, அவர் சொன்ன ஸ்டோரிஸை தான் நான் வாசிக்கிறேன்னா. அப்போ நான் கேட்டேன், இந்த புக்கு யார் கொடுத்தா உனக்குன்னு? அப்பா கொடுத்தான். சரி, அப்பா உன் மேலே தப்பு இல்லை. அவரை பார்த்து கேட்டேன், ஏன் பிரதர் இந்த வயசில் 40 வயசில் நீ ஸ்டோரி வாசிக்கிற வயசா இது? சரியா, உன் பொண்ணு வாசிக்கிறதுக்கு ஏற்ற புக்கு, நீ எதுக்கு வாசித்த? சும்மா விளையாட்டு. சில காரியம் நமக்கு சம்மதப்பட வேண்டாம், அதில் நம்ம தலையிடக்கூடாது. சில காரியம் நமக்கு அவசியம். பிரைஸ் தி லார்ட். சில காரியம் அவசியம். எப்பவுமே அதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். எனக்கு எந்த காரியம் அவசியமோ அதை தான் நான் செய்யணும். எந்த காரியத்தை நான் தெரிந்து கொள்ளணும் அதை தான் நான் செய்யணும். எந்த காரியத்தில் ஆண்டவர் என்னை வளர்க்கிறாரோ அதை தான் நான் தெரிந்து கொள்ளணும். நம்ம சில நேரத்தில் குழப்பத்தில் போகும் பொழுதுதான் இந்த துர்மனசாட்சி நம்மை அழிக்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியில செத்த கிரியைகள், சிலருடைய மனசாட்சியில செத்த கிரியைகள். அப்படி செத்த கிரியை அப்படின்னு சொன்னாலே பாவக்கிரியைகள். சிலருடைய மனசாட்சியில பாவக்கிரியைகள் இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் இருக்கும். சிலருடைய மனசாட்சியில, சிலருடைய மனதில் சில பாவமான ஆசைகள், உன்னை வாழ வைக்கிற எண்ணங்கள் அல்ல, உன்னை சாகடிக்கிற எண்ணங்கள் உன்னுடைய மனசாட்சியில ஓடக்கூடாது, உன்னுடைய மனதிலே ஓடக்கூடாது. செத்த கிரியைகள். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் செத்த கிரியைகளை நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ நம்ம விசேஷமாக நம்முடைய ஜபங்களில், ஆண்டவரே என் மனசில் செத்த கிரியைகள் வரக்கூடாது. செத்த கிரியை, தேவன் வெறுக்கிற அருவருப்பு, பாவம், பொறாமை, கோபம், எரிச்சல், கோல் சொல்றது. சிலரால் கோல் சொல்லாமல் இருக்கவே முடியாது. சிலரால் எரிச்சல் படாமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செத்த கிரியைகள் அவங்களுடைய மனசாட்சியில் இருக்கும். நாம தான் கண்டுபிடிக்கணும். சிலர் ரொம்ப வாயாடுவாங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம முடிஞ்சோம். அப்படியே எரிச்சலாக பேசுறது, கோபமாக பேசுறது, அப்படியே அப்படியே என்ன எரிஞ்சு விழறது. யூஸ்வலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்குரிய மிகப்பெரிய ஒரு 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 கிருபை என்னன்னா, கிரேஸ்ஃபுல் வேர்ட்ஸ் ஒரு பெண்ணுடைய வாயில் இருக்கணும். ஒரு பெண் பேசினாலும் எப்படி தான் பேசணும்? கிரேஸாக பேசணும், இனிமையாக பேசணும். ஒரு பெண் ஆமேன்னு சொல்லலையே. ஆமேன். ஒரு பெண் எப்படி பேசணும்? கிரேஸ். பேர் மட்டும் வச்சிடுறாங்க கிரேஸ்ன்னு சொல்லி, வாயில் கிரேஸான வார்த்தைகள் வராது. பேசும் பொழுதே அந்த என்ன சொல்றது, அந்த கடுகு பொரியிற மாதிரி மடன் சத்தமா, ஆக்ரோஷமா, கோபமா, இது 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 பெண் தானா, இவளும் பெண்ணா, என்ன அப்படி அந்த மாதிரி சிலருடைய பெண்களுடைய வாயில அந்த கிரேஸ் இருக்காது, செத்த கிரியை. ஒரு ஆண் எப்படி பேசணும் தெரியுமா? சாந்தத்தோடு பேசணும். ஒரு ஆணுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? சாந்தம். நாம ஆண்கள் பேசினாலே சாந்தம், சாந்தத்தோடு பேச. ஜென்டில் மேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன? ஜென்டில் ஸ்பிரிட். ஆமென். சாந்தம். எந்த ஒரு ஆண் படபடன்னு பேசுறான்ல, அவன் சரியில்லைன்னு அர்த்தம். என்ன? தன் வார்த்தையில பதறுகிறவனை கண்டால் அவனை நம்பாதே. என்ன? ஒரு மனுஷன் சாந்தமா பேசணும். ஆண்கள் அப்படின்னா கம்பீரமா பேசணும், சாந்தமா பேசணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சாந்தமா, அப்படியே அமைதியாய் சாந்தமா பேசணும். அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி பிரச்சனை வரும். ஏசாமி எழுந்து அவங்கள சொல்லி, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? கடலை அமைதியாரு, முடிஞ்சு போச்சு. அமைதியில் அடிச்சு. என்ன? சாந்தம். ஐயோ நான் என்ன செய்வேன்? ஒரு ஆண் அப்படி கத்தக்கூடாது. மகனே ஐயோ ஏசப்பா. ஒரு ஆண் நல்ல ஜென்டிலா, என்ன பிரச்சனை இருந்தாலும் அமைதியா பேசும். அமைதியா. ஒரு பெண் கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு தெரியல நீங்க எத்தனை பேர் அப்படி கிரேஸ்ஃபுல்லா பேசுறீங்க. அவரு என்னமாச்சு அப்படின்னு கத்துனாலும், என்னங்க வேணும்? அந்த ஏங்க அப்படின்றாங்க பாருங்க. அதுக்கு எத்தனை ஆண்கள் ஏங்குறாங்க.
என் பொண்டாட்டி அந்த காலத்துல ஏங்கன்னு கூப்பிட்டாரு, இப்போ ஏங்கலாவது வாங்கலாவது. கிரேஸ், கிரேஸ்ஃபுல் வேர்ட்ஸ். ஸோ செத்த கிரியைகள் நமக்குள்ள இருக்கும். இந்த செத்த கிரியைகள் அப்பா அம்மா கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்பா ஆரம்பத்தில் குழந்தை பிறக்கும் பொழுது இது உன்ன மாதிரியே இருக்குங்க, அதுக்கப்புறம் ஏன் உன்ன மாதிரியே பெற்றிருக்கீங்க. சரி, பிறக்கும் பொழுது என்ன சந்தோஷம், என்ன மாதிரி உன்ன மாதிரி. இந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னவோ தெரியல, ரத்தனபாலையா ஒரு ஒரு பிரசங்கத்திலேயோ ஒரு ஆலோசனை சொல்லும்போது சொன்னார், ஆண்டவரே என் குழந்தை என்ன மாதிரி இருக்கக்கூடாது, உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி என்னுடைய சாயல் என்னுடைய குணங்கள் என் குழந்தைக்கு வரக்கூடாது, உம்முடைய குழந்தை வரணும்னு சொல்லி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். அதுலேருந்து நானும் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் பிள்ளைகள் என்ன மாதிரி இருக்கக்கூடாது, உம்மை மாதிரி இருக்கணும். என்ன எங்களை மாதிரி அம்மா மாதிரி என்ன மாதிரி அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, யார் மாதிரி தான் இருக்கணும், உங்களை மாதிரி தான் இருக்கு. இந்த செத்த கிரியைகள் சில நேரத்தில் அப்பா அம்மா கிட்டேருந்து வரும். அம்மா எப்படி திட்டினாலோ அவங்க புருஷனை இவன் பொண்டாட்டியும் அதே மாதிரி திட்டுறா, சேம் வேர்ட் சேம் டோன், அப்படியே அப்படியே அதே மாதிரி. அப்பா எப்படி நடந்தார் அதே மாதிரி மகனும் நடக்கிறான். அப்பாவுக்கு அவர் கோவப்பட்டாருன்னா அந்த தட்டை அப்படி அப்படி தூக்கி அடிப்பார். அது என்ன ஃப்ளையிங் சாஸ்டரா ஏதோ இந்த வெளி இந்த வானலோகத்தை ஏதோ வருதுன்றாங்களே, இவரும் அதே தான் தூக்கி அடிக்கிறார். அன்லெஸ் மனைவி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தா, மனைவி மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கெல்லாம் எல்லாம் போயிடுது, எங்கே போகுதுன்னே தெரியல. அவர் என்னதான் அந்த அம்மா எவ்வளோதான் உப்பு போட்டிருந்தாலும் வாய் பேசாமல் சாப்பிட்றார். செத்த கிரியைகளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடாது. சிலருடைய லைஃப்பில் சோம்பல் தானம், எரிச்சல், கோபம், என்ன சிலர் தூங்கிட்டே இருப்பாங்க. செத்த கிரியை, எப்போ பார்த்தாலும் தூக்கம். பாடுவோம், கொண்டாடுவோம், மகிழ்வோம் என்ற மாதிரி சாப்பிடுவோம், தூங்குவோம், எழுந்திருப்போம். சிலர் எப்போ பார்த்தாலும் தூக்கம். செத்த கிரியை, செத்த கிரியை. உன் மனசு எப்படி அப்படிதான். உன் மனசை நீ டெவலப் பண்ண. நான் ஒரு எஸ்தர், நான் ஒரு தாவீது. அதுக்கு தான் வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், நான் பேசினால் நான் ஒரு கனி தரும் திராட்சை கொடி, எனக்குள்ள செத்த கிரியை இருக்கக்கூடாது. ஆமென். வைராக்கியம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, சாபமான குணங்கள் இருக்கக்கூடாது. இந்த செத்த கிரியைகள் சிலருக்கெல்லாம் ஒருத்தர் ஆசீர்வாதமாய் மாறிட்டா அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. 2 பேரும் பிரதர்ஸாக இருப்பாங்க, இல்லை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவனுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடச்சி அவன் மேனேஜர் ஆகிட்டான். 2 கம்பெனி ஜம்ப் பண்ணி அவன் மேனேஜர் ஆகிட்டான். இவன் இன்னொரு கம்பெனியில் சாதாரண ஒரு ஐடியில் ஏதோ ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறான். அவனுக்கு கார் கொடுத்துட்டாங்க, அவனை பாஸ் ரொம்ப உயர்த்திட்டார். அவனை பார்த்தாலே இவனுக்கு எரியுதே, அவனை விட நான் நல்லா படித்தவன் சார், அவனை விட எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் சார், ஆனால் என்ன ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார். அவனை பார்த்தால் அவன்கிட்ட பேச மாட்டேங்க. ஏன்? செத்த கிரியை. உன் நண்பன் தானே ஆண்டவர் உயர்த்தினார், சந்தோஷப்படலாம்ல. ஆமீன். சரியா? சிலர் அவங்க லெவல்லையே நம்ம இருந்தால் ரொம்ப நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க. இல்லை அவங்களோட ஒரு படி கீழே இருந்தோன்னு வைங்களேன், பாசத்தை பொழிவாங்க. ஏம்மா உனக்கு வா, நான் உனக்கு இன்றைக்கி சாப்பாடு வாங்கி தரேன், நீ வா, நீ பாவம் உங்கள் வீட்டில் சரியில்லை, உன் புருஷனுக்கு சம்பளம் குறைவாக இருக்குது, நீ வா, நான் சாப்பாடு வாங்கி தரேன். அவ்வளோ அன்பு காட்டுவாங்க. உன் புருஷனுக்கு ஒரு டபுள் ப்ரமோஷன் கிடச்சி நீ மேலே போயிட்ட, உன்னை பார்த்தாலே யாரும் இருப்பாங்க. நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேங்க, நான் அவளுக்கு அதை பண்ணேங்க. செத்த கிரியை. நான் ஊழியத்தில் பார்த்துட்டேன். நான் தாழ்வாக இருக்கும்போது சிலர் எனக்கு ரொம்ப நேசிப்பாங்க, நான் வளர்ந்து மேலே வந்த உடனே எனக்கு விரோதமாயிட்டாங்க. எனக்கே தெரியல ஏன் அவங்க விரோதமானாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற செத்த கிரியை. இப்போ சபையிலேயே ஒரு சிலர் ஆண்டவர் உயர்த்தும் பொழுது சிலருக்கு பிடிக்காது. அவங்கள மட்டும் எதுக்கு உயர்த்தினாங்க? செத்த கிரியை. ஏதோ ஒரு கிருபை இருக்கு, ஆண்டவர் அவங்கள உயர்த்துறார். ஏதோ ஒரு தாழ்மை இருக்கு, ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கு, ஏதோ ஒரு அன்பு இருக்கு, ஏதோ ஒரு வல்லம் இருக்கு, ஏதோ ஒரு அர்ப்பணம் இருக்கு. ஆகவே அவங்கள ஆண்டவர் சபையில உயர்த்துறார். உடனே பிடிக்காது, எரிச்சல். என்னையே யூஸ் பண்ணல. செத்த கிரியை, செத்த கிரியை. நான் சொல்றது விளங்குதா? ஒருவேளை உங்களுக்கு யார் மேலே அப்படி எரிச்சல் இருந்தா நீங்க இன்னும் அந்த செத்த கிரியிலேருந்து என்ன செய்யல, வெளியில வரல. அந்த ஆவி எனக்கு ஒத்து போகாது.
எந்த ஆவி? செத்த கிரியை இருந்தால் உனக்கு ஆவி ஒத்து போகாது. ஹலோ, உன் மனம் புதிதாகணும். உன் மனம் என்ன ஆகணும்? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இல்லை கோபமா இருக்கீங்களா? நான் உங்களையே சொல்லலைங்க, நான் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆட்களை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன், சரியா? நான் உங்களையே சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் உங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ எனக்கு யாராவது ஆசீர்வாதமாக மாறுறதை பார்த்து என் மனசில் நான் எரிச்சல் அடைகிறேன்னா செத்த கிரியை இருக்கு. யாராவது நல்லா ஆயிட்டு வராங்க. இப்போ சிங்கப்பூர்ல இன்னொரு ஒரு தமிழ் சர்ச் நல்லா வளருது. உடனே நான் பாஸ்டிங் இருந்து ரொம்ப ஜெபிக்கிறேன், ஆண்டவரே கிங் ஆஃப் க்ளோரி என்ன செய்யுங்க, அதிகமாக வளர்த்து தாருங்க. ஆண்டவர் நினைப்பாரு, இதை முன்னாடியே நீ செய்திருக்கலாம். இப்போ வேற ஒரு சர்ச் என்ன ஆயிடுச்சு தான், வளர்ந்துருச்சு தான். வேற ஒரு சர்ச்சு, வேற ஒரு ஊழியக்காரர் நல்லா வந்துட்டு இருக்கிறாரு. உடனே இந்த பாஸ்டர் என்ன செய்யறாரு, முழங்காலில் நின்று 40 நாள் உபவாசம். செத்த கிரியை. அந்த உபவாசத்துக்கு பேரு செத்து போன ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சில அப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? அவங்களுக்கு பிஆர் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, நான் 40 நாள் ஜெபிப்பேன். செத்த ஜெபம். ஹலோ, செத்த ஜெபம், செத்த ஜெபம், செத்த கிரியை. பிரைஸ் தி லார்ட். அவனை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டாரு, நீ அழுதன் வையேன், அவங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சா? ஒரு முறை நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம், ஒன்றா இருந்தோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எங்களுக்கு பிஆர் கிடச்சிருது. எனக்கு பிஆர் கிடச்சி அந்த லெட்டரை வீட்டுக்கு கொண்டு வந்து ரொம்ப நெருக்கம். எனக்கு அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, எனக்கு வேலை போகுது, வேலையோ ஏதோ வேலை இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு வரேன். எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கேன், வேலை இல்லை, வேலை இல்லாமல் ஆகிற ஒரு நிலைமை, என்னென்னமோ பிரச்சனை. ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸில் எனக்கு பயங்கர போராட்டம். போஸ்ட் பாக்ஸை திறக்கிறேன், பிஆர் அப்ரூவல் வந்துருச்சுது. பயங்கர சந்தோஷம், பிஆர் அப்ரூவல் வந்துருச்சு. நான் கூட இருந்தவங்ககிட்ட போய் சொன்னேன், அதான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த தம்பிக்கிட்ட அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி எங்களுக்கு ஆண்டவர் பிஆர் கொடுத்துட்டார். கொஞ்ச நேரத்தில் போய் உள்ளே போய் கதவு மூடிட்டாங்களே. அவங்க ரூமில் போய் கதவு மூடிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப அன்பானவங்க. ரூமில் போய் கதவை மூடிட்டு அந்த கதறல் அப்படியே நொடிஞ்சு போய் நிற்கிறாங்க. நாம நினச்சோம் நம்மோடு கூட சந்தோஷப்பட்டு என்ன செய்வாங்க, ஐயா எனக்கு வெள்ளி காசு கிடச்சிருச்சு, என்னோட கூட என்ன செய் சந்தோஷப்படு. ஒரு ஆடு, காணாமல் போன ஆடு கிடச்சிருச்சு, என்னோட கூட என்ன செய் சந்தோஷப்படு. காணாமல் போன மகன் திரும்பி வந்துட்டான், என் கூட சந்தோஷப்படுன்னா, இவங்க கண்ணெல்லாம் கலங்கி சாப்பிடணும், எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். கதவு திறந்து பார்த்தா 2 பேர் கண்ணு கலங்கி இருக்கு. அப்படியே 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 ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி. ஆண்டவர் அவங்களையும் ஆசீர்வதித்தார், அவங்களுக்கும் பிஆர் கொடுத்தார், அவங்களையும் ஆசீர்வதித்தார். இட்ஸ் அ டைம் ஆஃப் ஒரு 6 மந்த் என்னவோ தான் அவங்களுக்கும் பிஆர் கிடச்சி, அவங்களுக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு வீடை தந்து ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆனால் பாருங்க, உனக்கு அப்படி யாராவது ஆசீர்வாதம் ஆன உடனே உனக்கு கண்ணீர் வந்து கண்ணு பெருசாச்சுதா? செத்த கிரியை. ஹலோ, அந்நிய பாஷை உனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன? செத்த கிரியை. மனசாட்சி எப்படி இருக்கு? செத்த கிரியை. எத்தனை கிறிஸ்தவருடைய மனசாட்சி செத்த கிரியை. ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். இன்னைக்கு அவங்களை ஆசீர்வதிச்சா நாளைக்கு என்ன ஆசீர்வதிப்பார்? ஒருவேளை மனசுல ஒரு சின்ன ஒரு கலக்கம் வரலாம், நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கலாம், ஏக்கம் வேற. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருச்சேன்னு சொல்லி நீ கண்ணீர் விட்டு என்ன, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த ஸ்கூல்ல அந்த பையனுக்கு இடம் கிடைச்சிருச்சு. ஆண்டவர் நியாயம் உள்ளவரா? நான் எல்லா ஃபாஸ்டிங் பீரியடுக்கும் போனேன், என்ன இந்த பாஸ்டர் சொன்ன எல்லா பிரசங்கத்தையும் கேட்டு அல்லேலியா போட்டேன், அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலையே. இது நீதியா, நியாயமா? வேண்டாம். செத்த கிரியைகள் வேண்டாம். உனக்கு இன்னும் சிறப்பானதை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. செத்த கிரியை வேண்டாம். செத்த கிரியை இன்னும் சாபத்தை கொண்டு வரும், இன்னும் வேதனையை கொண்டு வரும். நிறைய பேருக்கு புரியல. உன் மனசாட்சி நல்லா இருந்தா நீ நல்லா இருப்ப. ஆமென். உன் மனசாட்சி நல்லா இல்லைன்னா நீ நல்லா இருக்க மாட்டே. நிறைய பேருக்கு புரியல.
ஸோ இப்போ எத்தனை பேருக்கு செத்த மனசாட்சி இருக்கோ எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உயிரடைய பண்ணுவார். ஆமீன். இந்த பிரசங்கத்தில் நீ சரியாகலைன்னா அவ்வளோதான், நீ இன்னைக்கு சரியாய் ஆகணும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சரியாயிடணும். அதுக்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் எனக்கு கொடுக்கிறார். இங்கே இல்லாதவங்களுக்கு நான் இந்த செய்தியை பேச மாட்டேன். ஆமீன். ஆமீன். இங்கே அப்படி இருக்க போய் தான் நான் பேசுகிறேன். இந்த ஆன்லைனில் யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க, பாரு இவர் என்ன பேசுறாரு பாரு, நல்ல வேலை நம்ம உனக்குந்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற உனக்குந்தான். செத்தக்கிரியா இருந்தா என்ன செய், வெளியே வா, ஆஃப் பண்ணிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னும் 2-3 கிரியை சொல்லிடுறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை 3ஆவதாக 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 12வது வசனம். இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்களே. நாம மற்றவங்க மனசாட்சி என்ன செய்யக்கூடாதான், புண்படுத்தக்கூடாதாம். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க மனசாட்சியை புண்படுத்திடாதே. உன்னை அவங்க நினைக்கிறாங்க நீ ரொம்ப உன்னை ஃபாலோ பண்ணலாம், நீ சபையில் ஒரு லீடர், இல்லாவிட்டால் நீ நல்ல ஒரு பெரிய 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 வயசுள்ள ஒரு அம்மா, ஒரு நல்ல ஒரு சபையில் நல்ல ஒரு மனுஷன், உன்னை நெருங்கி வராங்க, நீ நடக்கிறத பார்த்து அவங்க மனசு புண்படுது, நீ பேசுகிறத பார்த்து அவங்க மனசு என்ன செய்யுது, புண்படுத்துற, ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள பார்த்து புண்படுத்துற, அவங்களுடைய ஜீவியத்தை சொல்லி புண்படுத்துற, நீ செய்கிறது வந்து விகற்பமாக இருக்கு. சபையில் நீ அலங்கார வஸ்துவாக இருக்கிற, எப்படி இருக்கிற, சபையில் ரொம்ப அலங்காரமாக இருக்கிற, என்ன ஜெபம், என்ன வல்லமை, என்ன அபிஷேகம், உன்னை சபையில் ஒரு குறை சொல்ல முடியல. அந்த சபை எல்லையை தாண்டி அந்த பக்கம் போன உடனே உன் வார்த்தையே வேற, உன் ஸ்டைலே வேற, நீ பேசுறது என்ன, நீ அவன் ஆச்சரியப்படுறான், இவர் தானா அவர். அவன் குருடனா இருந்து பார்வை அடைந்த உடனே இவன் அந்த குருடனா மாதிரி இருக்கிறானே இவனாவன், இவன் அந்த சப்பானி மாதிரி இருக்கிறானே இவனாவன், இவன் அந்த குஷ்டரோகி மாதிரி இருக்கிறானே இவனாவன். அது நல்ல காரியம். இவன் உள்ள நல்ல கண்ணு தெரிஞ்சவனா இருந்தானே, வெளியே வந்த உடனே குருடா இருக்கிறானே, உள்ள இருந்தவனா இவன். உள்ள இன்னும் பாஸ்டர் கிட்ட அந்த என்னது ஜபத்தில் அந்த பிரேயர் லீட் பண்ணவர் இவர் தானே, என்ன ஜபம் பண்ணாங்க, இவங்களா இப்படி பேசுறாங்க. நான் சொல்றது விளங்குதா? சரி, இந்த பாஸ்டரா இப்படி, இந்த எல்டரா இப்படி, அந்த கொயரில் இருக்கிற அம்மாவா இப்படி. எம்மா கொயரில் அப்படிதான் இருக்கு, வெளியில போட்டு அப்படி அந்த சாரி அப்படி வரிஞ்சு கட்டிட்டு என்ன கேள்வி கேக்கு, ஏசப்பா. என்ன மனசாட்சி புண்படுத்தப்படக்கூடாது. சில நேரத்தில் உன் புருஷனே வெளியில சொல்லாம நீ சர்ச்சில் இருக்கிற மாதிரியே நீ வீட்டில் இருந்தீனா என் வாழ்நாள் நீடித்திருக்கும் அம்மா. நீ சர்ச்சில் இருக்கிற மாதிரியே வீட்டில் நீ நடந்துக்கிட்டீனா அடடா என்ன சந்தோஷமா இருக்கும். என்ன சர்ச்சில் என்ன சிரிச்ச முகம், என்ன ஒரு பயபக்தி, குனிஞ்ச தளத்தை நிமிராம வர போற. ஆனால் வீட்டில் வந்த உடனே நான் தானே தலையை குனிஞ்சிட்டு நிற்க வேண்டியிருக்கு. பிரைஸ் சொல்லலாம். என்ன அந்த அம்மா கேட்குது, தேவதூதன் உங்களை பார்த்தா சர்ச்சில் கேப்ரியல் மாதிரியே இருக்கிறீங்க, கேப்ரியல் தூதன் மாதிரி இருக்கிறீங்க, மரியாதைன்றீங்க, வீட்டில் வந்தால் உங்கள் லாங்குவேஜே வேற. ஹலோ, புண்படுறாங்க ஜனங்க, நம்மளை சுற்றி ஜனங்க புண்படுத்தப்படுறாங்க. மனைவினால புருஷன் புண்படுத்தப்படுறான். உன் புருஷனை புண்படுத்துறியே, என்ன புருஷனால மனைவி புண்படுத்தப்படுறா. ஹலோ, நீ மற்றவங்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஒரு செய்கை உனக்கு இருக்கா? நாம வாழ்க்கையில 4 பேரை சந்தோஷமா வைக்கிறதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. 4 பேருக்கு நல்லது செய்ய தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கார். ஏதோ உன்னால முடிஞ்ச ஒருத்தனையும் 2 பேரையும் படிக்கவை, நல்லதை செய்.
ஏன் மற்றவங்களை புண்படுத்துற? ஏன் மற்றவங்களை புண்படுத்துற? இன்றைக்கு நான் மற்றவங்களை புண்படுத்தினது இல்லை அப்படி சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தர்கிட்ட ஏதோ நான் சண்டை போட்டேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக யார்கிட்டயும் நான் பேசினேன். மற்றபடி எனக்கு தெரியும் நான் யாருடைய மனசாட்சியும் புண்படுத்தலை. இன்னைக்கு எவ்வளவோ ஒரு வித்தியாசமாய் நாம் நடந்து நம்மை சுற்றி இருக்கிற இருதயத்தை புண்படுத்துறோம். என்ன புண்படுத்துறோம்? நீ அழகா இருக்கிறதுக்காக மற்றவங்களை குறை சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நீ கலரா இருக்கிறதுனால மற்றவங்க கருப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. நீ நல்ல ஸ்ட்ரக்சரா அவனை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்காக மற்றவங்களுடைய வயிற்றை, மற்றவங்களுடைய சரீரத்தை நீ புண்படுத்த வேண்டாமே. சில ஆண்கள் தன் மனைவிகள் அப்படிதான் புண்படுத்துறாங்க. நீ என்ன இவ்வளோ 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 குண்டா இருக்கியே, கருப்பா இருக்கியே, சேச்சே உள்ள போய் கல்யாணம் பண்ணிட்டேனே. என்ன எத்தனை ஆண்கள் அப்படி மனைவியுடைய இருதயத்தை புண்படுத்துறாங்க? குழந்தை இல்லைன்னா அந்த பிள்ளைய, குழந்தை கர்த்தரால் வரும் சுதந்திரம் வாசிக்கிறோம். அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ புண்படுத்துறோம்? என்ன எவ்வளோ புண்படுத்துறோம்? சில ஆட்கள் அவ்வளோ புண்படுத்தி நம்ம பேசிடுறோமே. நீ நல்லா படிச்சுட்ட ஐயா, நீ நல்லா படிச்சுட்டு நீ நல்லா இங்கிலீஷ் பேசுற, கர்த்தருடைய தயவுன்னு தெரியாதா உனக்கு? அது என்ன? அதுக்காக படிக்காத ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிட்ட, அவளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, ஏன் புண்படுத்துற? ஏன் புண்படுத்துற? உன் புருஷன் உன் அளவுக்கு ஞானமா இல்லை. நீ த பெஸ்ட், உனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், உன் புருஷனுக்கு சரியா. அவன் பாவம் ஒரு டெக்னீஷியனாக வந்தான், ஏதோ ஆண்டர் கிருபையா அவனுக்கு ஒரு பிஆரை கொடுத்து அவனை வாழ வச்சுட்டாரு. நீ டிகிரி ஹோல்டர், என்னமோ எதுக்கு அவனை புண்படுத்துற? ஒருவேளை நீ உயர்ந்த ஜாதியா இருக்கலாம், உன் புருஷன் ஒரு சாதாரண ஜாதியா இருக்கலாம், எதுக்கு அதை வச்சு புண்படுத்துற? ஏன் புண்படுத்துற? உன் புருஷன் மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் புருஷன் ரொம்ப ஞானியா, ரொம்ப கிளவரா, ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற புருஷனுடைய உன் புருஷனை கம்பேர் பண்ற, ஏன் புண்படுத்துற? ஏன் புண்படுத்துற? ஆமீன். ஏன் புண்படுத்துற? ஒருத்தருடைய அழகை, ஒருத்தருடைய சரீர தோற்றத்தை வச்சு ஏன் புண்படுத்துற? ஆமீன். குழந்தை இல்லை, ஏன் புண்படுத்துற? இல்லை அவனுக்கு பேச தெரியல. ஒருவேளை நீ ரொம்ப அழகா இருக்கலாம், அவன் ரொம்ப கருகருன்னு இருக்கலாம், அவன் பைத்தியகாரதானமா சேட்டை பண்ணலாம், ஏன் புண்படுத்துற? இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம மற்றவங்களுடைய மனசாட்சியை புண்படுத்துறோம்? எத்தனை பேர் மனசாட்சியை புண்படுத்துறோம்? உன் புருஷனுக்கு எது பிடிக்குமோ அதை செய். ஆமீன். புண்படுத்தாது. உன் குடும்பத்தில் பிள்ளைகளை புண்படுத்தாதீங்க. எத்தனை பேர் பிள்ளைகளை புண்படுத்து? உன் பிள்ளைக்கு படிப்பு வரலப்பா, என்ன இப்போ அதனால? என்ன இப்போ அதனால? பிள்ளையை புண்படுத்தாத. நீ முட்டாள், ஸ்டூபிட், யூஸ்லெஸ், புண்படுத்தாத, என்கரேஜ் பண்ணு, அவ்வளவுதான். கான்ஃபிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இல்லை, நம்ம அப்பா அம்மா நினைச்ச மாதிரி நாம வரல, சிலர் வந்திருக்கலாம், நல்லாவே வந்திருக்கலாம். புண்படுத்துகிற மற்றவங்களுடைய மனசாட்சி நீ புண்படுத்தினால் அவளை கொலை செய்வதற்கு ஈக்குவல் அது. யூ ஆர் கில்லிங் them. நீ வேற யாரையும் போய் புண்படுத்த முடியாது. ரோட்ல போறவன் புண்படுத்தினா அவன் உன்னை ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவான். நீ யாரை புண்படுத்துற? உன் சொந்த குடும்பத்தை, மனைவிய, உன் சக விசுவாசிய. என்ன அது? ஒரு கொலை செய்யறதுக்கு ஈக்குவல் அது. யூ ஆர் கில்லிங் them. யூ ஆர் எ மர்டரர். என்ன? ஒருத்தருடைய மனசாட்சியை புண்படுத்தக்கூடாது. ஒருத்தருடைய காயத்தை ஆற்றதான் நாம் இருக்கிறோம். ஒருத்தருக்கு காயம் கட்டதான் நாம் இருக்கிறோம். நான் சொல்றது கரெக்டா தப்பா? இது நாள் வரைக்கும்
நான் யாருடைய சரீர தோற்றத்தை சும்மா கேலிக்காக காமனாக பேசுவேன். என் குடும்பத்திலும் சரி, எங்கேயும் சரி, அவங்களுடைய தோற்றத்தை வச்சு நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். பேசினது கிடையாது. 6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் ஆகிலும் குழந்தை இல்லையே, பேசினது கிடையாது. எதை குறிச்சும் பேசினது கிடையாது. ஆமீன். அழகை குறித்து பேசுனது கிடையாது. கலரை குறித்து பேசுனது கிடையாது. ஆமீன். யாரும் நம்ம புண்படுத்தக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். சில நேரத்தில் நான் அட்வைஸ் பண்ணணும், இப்படி இப்படி இருக்கணும். மற்றபடி புண்படுத்த விரும்பலை. என் பிள்ளையை நான் புண்படுத்தினா எப்படி? என் பிள்ளையை நான் கொலை செய்ய முடியுமா? அவன் கருப்பாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, என் பிள்ளை. அவங்கள எப்படி நாம் அவங்கள புண்படுத்தலாம்? இன்னைக்கு சபை மட்டும் ஒருத்தரை ஒருத்தர் புண்படுத்தாமல் இருந்தால் சபை வளர்ந்திருக்கு ஐயா. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் பரலோகத்துக்கு போவாங்கன்றது கேள்விக்குறி. எத்தனை பேருடைய மனசாட்சியை நீ புண்படுத்திட்டு நீ ஆவியில நிறைவ. உன் புருஷனுடைய மனசாட்சி, மனைவியினுடைய மனசாட்சி, கூட இருக்கிற சகோதர சகோதரனுடைய மனசாட்சி, உன் பாஸ்டரை புண்படுத்திட்டு நீ ஆவியில நிறைவ. பரலோகம் போவாங்களா எனக்கு தெரியாது. ஆமீன். யாரையும் புண்படுத்தக்கூடாது. மன்னி. தப்பு செய்த என்ன செய்? மன்னி. எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு. இங்க இருக்கிறவங்க சிலர் யாரோ ஸ்மோக் பண்ணுவாங்க. அவன் விடணும்னு நினைக்கிறான், முடியல. அதுக்காக அவனை போட்டு சிலுவையில் அறையக்கூடாது. அவன் ஒரு ஸ்மோக்கர். அவன் எவ்வளோ வேதனைப்படுறானோ உள்ளத்தில். ஐயோ, இந்த ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் எனக்கு இருக்கே. இல்லாட்டா யாராவது ஒருத்தர் இங்கே குடிகாரன் கூட இருப்பான். ஏதாவது எங்கேயாவது போனால் எங்கேயாவது கொஞ்சம் குடிக்கிற ஆளாக இருப்பான். அவன் உள்ளத்தில் நொந்துட்டு கிடப்பான், நான் ஒரு குடிகாரனாக இருக்கிறேனே. அவனை போட்டு சிலுவையில் போட்டு அறையக்கூடாது. ஆமீன். அவனுக்காக ஜெபம் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். என்கிட்ட நான் போகிற இடத்துல மீட்டிங்கில் வரும்போது ஜனங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் பிரசங்கத்தை கேட்டு என் குடி மாறிடுச்சு, அது மாறிடுச்சு, இதை மாறிடுச்சு, நான் நல்லா ஆயிட்டேன். அதே நேரத்தில் சில பாவத்தில் இருக்கிற தம்பிமார் வந்து சொல்லுவாங்க, பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, பாவத்தை குறித்து கவலைப்படாத, நானும் உன்ன மாதிரி பாவியாக இருந்தேன், என்னால் என் பாவத்தில் வெளியே வர முடியலை, அவர் தான் எனக்கு உதவி செய்தார். உனக்கு அவரை உதவி செய்ய, நீ பாவியாகவே இரு, சர்ச்சைக்கு வா, ஆண்டவர் மாற்றுவார். மாற்றுறது மாற்றாதது அவருடைய வேலை. ஆமீன். நீ உன்னை போட்டு நொந்துக்காது. பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆனால் உன்னால் முடியலை. எனக்கும் அப்படி சில காலங்கள் இருந்தது. சில பலவீனங்கள் இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பாவி தான், நான் பாவம் செய்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு பாவம் செய்ய விருப்பம் இல்லை, நான் பாவி, சினிமா பார்க்க மாட்டேன்னு சினிமா போய் பார்த்தேன், ஆண்டவரே இதை பண்ண மாட்டேன்னு இதை போய் பண்ணேன், நான் பாவி தான். ஆண்டவர் என்னை மாற்றினார். இன்னைக்கு என்னுடைய அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போயிட்டார். நான் எவ்வளவோ கேவலமாக இருந்தேனோ அதை விட எங்கேயோ ஆண்டவர் கொண்டு போயிட்டார். அவரால் தான் முடியும். மேன்மை பாராட்ட நான் ஒன்றும் இல்லை. பட் யாரையும் புண்படுத்திடாது, யாரையும் அற்பமாக பார்த்துடாது. இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் யாரையும் நீங்கள் புண்படுத்திடக்கூடாது. என்ன? யாரையும் புண்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். காயம் கட்டணும். நாம என்ன செய்யணும்? காயம் கட்டணும். நொறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கணும். காயப்பட்டவர்களை என்ன செய்யணும்? காயம் கட்டணும். நீ 2 பேர் சேர்ந்து 3வது ஆளை போட்டு குத்தி பேசாதே. 3-4 பேர் ஒன்னா சேர்ந்து வேற ஒருத்தரை சிலுவையில் அறையாதே. அது எவ்வளவு பெரிய சாபம் உனக்கு. நம்ம யாரோட என்ன செய்திடக்கூடாது? புண்படுத்திடக்கூடாது. செய்வீங்களா? புண்படுத்தாமல் இருப்பீங்களான்னு கேட்குறேன். புண்படுத்திடாதீங்கன்னு. யாரையும் புண்படுத்திடாதீங்க, யாரையும். சில நேரத்தில் நம்ம அறியாமல் யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணும்போது சிரிச்சிடுறோம், தெரியாமல் சில தவறுகள் செய்திடுவோம், அது வேற. ஆனால் தெரிந்து ஒரு மனுஷனுடைய மனசாட்சியை புண்படுத்தாதே. ஆமென். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
நான் சொன்ன பாருங்க, இவங்கெல்லாம் எப்படியாவது திருத்திடலாம், இந்த ஆட்களெல்லாம் என்ன செய்யலாம், திருத்திடலாம். ஆனால் மனசாட்சியில சூடுண்ட பொய்யர், சிலருடைய மனசாட்சியே சூடுண்டது, அதாவது சுரணை இல்லாதது, ஃபீலிங் இல்லாத மனசாட்சி. சிலருடைய மனசாட்சி எப்படி இருக்கும், ஃபீலிங்கே இருக்காது. நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஆக்சுவலாக உள்ள அழுதுட்டு பிரசங்கம் பண்ணுறேன். சிலதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. வெளியே போன உடனே இன்னைக்கு என்ன பிரசங்கம் தெரியுமா, ஃபோன். இன்னமும் மனசாட்சியம், ஹலோ, என்னமோ மனசாட்சியம் தெரில, என்ன பண்ணுறாருன்னே தெரில, என்னமோ மனசாட்சின்றாரு, ஏதோ குத்தாதுன்றாரு, கொல்லுன்னு. என்ன இன்னைக்கு ஏன் வந்தனே தெரியல, ஒரே போர். இது என்னது, இது எந்த ஆவி தெரியுமா, சூடுண்ட மனசாட்சியில் சூடுண்டால். திருந்துமா, பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போய் புருஷன் சட்டையை பிடிச்சி, ஒழுங்கா புருஷனாக இருக்கிறதா இரு, என்ன இல்லாட்டா வீட்டுக்கு போன உடனே அதே சேஞ்சே ஆக மாட்டாங்க. இப்போ நான் ஆவியானவர் இவ்வளவு கிளியராக பேசுகிறாரு, கொஞ்சம் ஆகிலும் ஒரு சேஞ்ச் வரணுமா வரக்கூடாதா சொல்லுங்க. யாரையாவது நம்ம புண்படுத்தின கொஞ்சம் யோசித்தீங்களா, நம்ம அவங்கள புண்படுத்தணுமே, அப்படி தான் யோசித்தீங்களா? இது எல்லாமா யோசிக்கவே இல்லையா? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறது உனக்கு எங்கேயுமே டச்சே ஆகலையா? நோ டச்சிங்கா, யுவர் ஹார்ட் சூடு. என்ன உன் ஹார்ட் என்ன ஆகி போச்சு, சூடுண்டு போச்சு. இட் இஸ் டைட். எனக்கு 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 ஆவி ஒத்து போகலை, அவர் பிரசங்கமும் எனக்கும் ஒத்து போகலை. நீ அவுட்டு, நீ அவுட்டு. ஆண்டவர் வரும்போது ஒரு வேளை நீ உயிரடைவாய் என்னவோ தெரியல. மனசாட்சியில் சூடுண்டவர்களால தான் உலகத்தில் கள்ள உபதேசங்கள், மனசாட்சியில் சூடுண்டவர்களால தான் உலகத்தில் தவறான ஆலோசனைகள், மனசாட்சியில் சூடுண்டவர்கள் தான் அநியாயம் செய்வார்கள். துணிஞ்சு செய்வோம். அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய காரியங்கள் ஒழுங்கற்று இருக்கும். மனசாட்சியில் சூடுண்டவர்கள் துணிஞ்சு எதையோ செய்வோம், அப்படியே போய் பேசுவோம், அப்படியே திருச்சி நான் திருச்சி ஊரை சொல்லலை, நம்ம சொன்ன வார்த்தை அப்படியே பரட்டி அப்படியே பேசுவோம். மனசாட்சியில் சூடுண்ட ஆட்கள். நாம் என்ன நோக்கத்துக்காக சொன்னோமோ அந்த நோக்கத்தையே மாற்றி, இதே வார்த்தைகள், இதே செய்தி, திருநெல்வேலி போக வேண்டிய ட்ரெயின் ஹைதராபாத் போயிட்டுருக்கோம். நம்ம மெசேஜ் எங்கே, திருநெல்வேலி. நம்ம சொன்ன மெசேஜ் அப்படியே அதுக்கு எல்லாத்தையும் மாற்றி அதை வேற ரூட்டுக்கு மாற்றிடுவாங்க. பாஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்களாமே. ஆமாம், மனசாட்சியில் சூடு உண்டுன்னு சொன்னேன். ஆமாம்மா, அது நீங்கள் எங்களை பார்த்து சொன்னீங்களாமே. நீ எங்கேருந்து எனக்கு என்ன தெரியும், நான் எங்கே யார் என்ன உட்காந்து இப்படி கணக்காக எடுத்துகிட்டு இருக்கேன், சரியா? ப்ரைஸ் எல்லாம் அப்படியே டர்ன் பண்ணிடுவாங்க. புருஷன் சும்மா ஏதாவது ஒரு ரீசனுக்காக எதையாவது சொல்லுவார். அவர் எங்கே சொன்னதை அவர் டெல்லியை சொல்லியிருப்பார். இந்த அம்மா அகமதாபாத்தோட கனெக்ட் பண்ணி, இல்லாட்டா நம்ம சிங்கப்பூருக்கு வந்துடும். எதுக்கு இந்தியாவுக்கே போயிட்டுருக்கேன், இந்தியாவே சரியா? நான் கம்பெனிஸை சொல்லியிருப்பேன். இவங்க பூன்லேயை டச் பண்ணி ஈஷனுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் புக்கெட் கோம்பாக்கு போயிட்டு, கிளமண்டிக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் சர்ச்சையோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. என்ன அப்படி திருச்சி பேசுவாங்க. சூடுண்ட ஆட்கள். 1 2ன்னு சொல்றியா, நீ சூடுண்டால். சில 1 2ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா சர்ச்சில், அப்படி நமக்கே தெரியாது. அப்படி நடந்துச்சாமா, அப்படியா, தெரியலையே. சூடுண்ட ஆட்கள். பொய்யான உபதேசங்கள் இவர்கள் மூலமாய் தான் வரும். யாரெல்லாம் தவறான உபதேசம், ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு யாராவது இந்த வசனம் ஒரே வசனத்தை வச்சு பேசினான்னா அவன் மனசாட்சியில் சூடுண்டவன், பொய்யன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள உபதேசம். என்ன ஏதாவது ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை சொல்லுங்க. எப்பவுமே வசனத்தோட வசனம் ஜோடு இருக்குன்னு பைபிளே சொல்லுது. ஒரு கான்டெஸ்ட்டை எடுத்து வாசிக்கணும். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார்,
அதை சுற்றி வளைச்சி என்ன நோக்கம், அந்த யூதருடைய பாரம்பரியம் என்ன, இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னதுக்கும் யூதருடைய பாரம்பரியத்திற்கும் என்ன என்ன ஆண்டவர் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த வசனத்தை எடுக்கணும். ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து இது இப்படி சொல்லுகிறதே அப்படிலாம் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரியா, இன்னும் சில நல்ல காரியத்தை சொல்லி உங்களை முடிச்சிடுறேன். என்ன இன்னும் 2 நம்ம எத்தனை சொல்லியிருக்கேன், 4 சொல்லியிருக்கிறேன். 5வது வசனம் சொல்கிறேன் பாருங்க. யோவான் 8வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இந்த சாட்சியோட நான் நிறுத்துறேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் மற்ற 2 சொல்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியும் தானே, இயேசு சாமி தேவாலயத்தில் இருக்கிறார். ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை கொண்டு வந்து ஆண்டருக்கு முன்பாய் நிறுத்தி, எங்கள் மோசையினுடைய உபதேசம் சொல்லுது இவளை கல்லால் அடித்து கொள்ளணும், நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்போ ஆண்டவர் தரையில் என்ன செய்தார், எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், உங்களை பாவம் இல்லாதவன் என்ன செய்யுங்க, இவளை முதலாவது கல்லெறிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஆனால் யாரை இவங்க கெட்டவன் சொல்லி தீர்மானம் பண்ணி, இவள் கெட்டவள் அசுத்தமானவள் என்று சொல்லி யாரை நியாயம் தீர்க்க வந்தார்களோ அவர்களை அவர்களுடைய மனம் நியாயம் தீர்த்து, அவளப்பா நாங்கள் தான் கெட்டவன் சொல்லி போயிட்டாங்க. என்ன அற்புதமான குணம் அந்த ஜனங்களுக்கு. என்ன பிரைஸ் தி லார்ட். அவங்க செய்தது நியாயம்தான். அவள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல்லால் அடிக்க வேண்டியது நியாயம்பா. ஆனால் அந்த இடத்துல பார்த்தா அவளை கல்லால் அடிப்பதற்கு பதிலாக அவருடைய மனது அவர்களை அடித்தது. அவங்க மனதாலே குத்தப்பட்டார்கள். இந்த குணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். நம்மளை நம்முடைய மனசாட்சி குத்தணும். பிரைஸ் தி லார்ட். வேற யாரும் குத்தக்கூடாது. நம்மளை யார் குத்தணும்? அவர்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாட்சியினால் ஏசாமி சொல்றாரு, இவ்வளோ சொல்றியே, நீ பாவம் செய்யாதவனா இருந்தால் முதல்ல கல்லடி. உடனே அவனுடைய மனதில் தாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் வருது. சரி, நானே இவ்வளோ பெரிய பாவம், என் பாவம் வெளியில் வரல, இவ பாவம் வெளியில் வந்துருச்சு, அவ்வளோதான். என்ன, என் பாவம் வெளியில் வரல, இவ செய்த பாவம் 4 பேர் கண்ணுக்கு பட்டு போச்சு. என் குடும்பத்தில் இப்படி அநியாயம் நடந்திருக்கு, அது வெளியில் வரல. என் தங்கச்சி இப்படி தப்பு செய்தா, அது வெளியில் வரல, ஆனால் இவ செய்த தப்பு வெளியில் வந்துருச்சு. சரி, நான் போயிடுறேன். இன்னொருத்தன் கல் எடுத்தான், ஐயோ என் மக இந்த தப்பை செய்தா, அவ்வளோ நான் மூடி மறைச்சிட்டேன், ஆனால் இப்போ இந்த பொண்ணு செய்த தப்பு வெளியில் வந்துருச்சு, என் குடும்பத்திலே இருக்கு. ஐயோ நானே இந்த தப்பு செய்தேனே, நானே இந்த அநியாயம் செய்தேனே, என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, இவ வாழ்க்கையில் இப்படி நடந்த, இதை நான் நியாயம் தீர்க்கலாமான்னு சொல்லி அவங்கவுங்க மனதில் குத்தப்பட்டவர்களாய் திரும்பி போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம லைஃப்பில் எப்பவுமே நமக்கு ஒரு மனசாட்சி நம்மை கடிந்து கொள்ளுகிற ஒரு மனசாட்சியா. இப்போ நம்ம இந்த ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம மனசாட்சி கடிந்து கொள்ளுகிறதா? நம்மளை மனசாட்சி மட்டும் நம்மளை கடிந்து கொண்டால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார் அதை மனசாட்சி செய்யும். ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார் அது என்ன செய்யும்? மனசாட்சி செய்யும். யாருக்கெல்லாம் மனசாட்சி கடிந்து கொள்ளப்படலை? கடந்த ஒரு வாரத்தில் மனசாட்சி உன்னை கடிந்து கொண்ட ஒரு அனுபவம் உனக்கு இருக்கா இல்லையா? ஒரு வாரத்தில் இல்லாட்டா இப்போ இந்த பிரசங்கத்தில் உன்னை மனசாட்சி கடிந்து கொண்ட ஒரு அனுபவம் உனக்கு இருக்கா? இல்லை ஒரு மாதத்துக்கு முன்பாய் ஏதோ ஒரு காரணத்தில் உன் மனசாட்சி உன்னை கடிந்து கொண்டதா இல்லையா? உனக்கு மனசாட்சி கடிந்து கொள்கிற ஒரு அனுபவமே இல்லை அப்படின்னா பேட். என்ன, என் மனசாட்சி நான் பேசினேன், அன்னைக்கு மனைவி கிட்ட பேசினேன், கோபப்பட்டேன், தப்பு தான், நான் அப்படி பேசிடக்கூடாது. அன்னைக்கு நான் ஜெபிக்காம போயிட்டேன், நல்லா நேரம் இருந்தது, ஜெபிச்சிருக்கலாம், ஜெபிக்கல. பிரேயர் ஆர்மிக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன், வரல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்னு நினைச்சேன், வரல. மனசாட்சி கடிந்து கொள்ளவே இல்லையா? அந்த வார்த்தையை நான் பேசியிருக்க கூடாது.
அந்த சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அப்படி நான் பேசியிருக்க கூடாது, ஆனால் பேசிட்டேன். என்ன அன்னைக்கு நான் வந்தேன், பாஸ்டர்கிட்ட கொஞ்ச நேரம் ஆலோசனை கேட்டிருந்துருக்கணும். அந்த காரியத்தில் கேட்காம எதையோ போய் பண்ணிட்டேன். பெரியவங்களை நான் மதிக்கலை. பாஸ்டர் சொல்ற காரியத்தை நான் கீழ்ப்படியலை, வசனத்துக்கு நான் கீழ்ப்படியலை. ஒரு வசனத்தை வாசித்தேன், அந்த வசனத்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஐயோ நான் தப்பு செய்துட்டேனே, குத்துது அந்த வசனம். இப்படியெல்லாம் நடக்கலையா? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இதெல்லாம் நடக்கணும். உன் மனசாட்சி உன்னை குத்தணும். அவங்க தான் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அவங்க தான் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவாங்க. மனசாட்சி இல்லாமல் நீ அந்நிய பாஷை பேச முடியும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், ஊழியம் செய்ய முடியும், என்னென்னமோ பண்ண முடியும். மனசாட்சி இல்லாம, மனசாட்சியில கடிந்து கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் சபைக்கு தேவை, ஒவ்வொருவருக்கும் தேவை. மனசாட்சி கடிந்து கொண்டால் தாங்க முடியாது தெரியுமா? மனசாட்சி கடிந்து கொள்ள ஆரம்பித்தால் தாங்க முடியாது, கதறி அழுவாங்க. சிலரெல்லாம் ஏன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலறாங்க? மனசாட்சியினுடைய கடிந்து கொள்ளுதல். தற்கொலைக்கு ஓடுறான். ஜெயிலில் போய் பாருங்க, நான் ஜெயிலில் ஒரே முறை தான் போய் பிரசங்கம் பண்ணேன். கதறான். மனசாட்சி குத்துது அவனை. இரக்கம் இல்லாமல் யாரையோ கொலை செய்தேன், இரக்கம் இல்லாமல் யாருக்கும் அநியாயம் செய்தேன், கதறானுங்க. மனசாட்சி. இன்னைக்கு நம்முடைய மனசாட்சி நம்மளை கடிந்து கொள்றது இல்லை. நம்ம ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டோம். ஜெபம் பண்ணலாம், நினைச்சா ஜெபம் பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்ல. என்ன ஒரு ரெகுலர் லைஃப் நமக்கு இல்லை. ஏன்? மனசாட்சி வேலை செய்யல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஸ்பிரிச்சுவல் லெவல். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஏன்? மனசாட்சி இல்லை. மனசாட்சி இருந்தால் உன் ஸ்பிரிச்சுவல் லெவல் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், உன் லைஃப் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆமென். இன்னைக்கு எத்தனை மனைவிமார் மனசாட்சியோடு போய் புருஷனுக்கு பணிவிடை செய்ய போறீங்க? எத்தனை புருஷன் மனசாட்சியோடு நடக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த சபையில மனசாட்சியோடு கூட இருக்க போறீங்க? ஆமென். எனக்கு தெரியும், மனசாட்சி இல்லாம பேசுற காரியங்கள் தெரியும், நடக்கிற காரியங்கள் தெரியும், மனுஷனை பத்தி தெரியும். பட் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் நான் ஐ டோன்ட் கேர். எனக்கு என் மனசாட்சி இருக்கு, ஆண்டவருடைய சமூகம் இருக்கு. கண்டதை பேசி உன் மனசாட்சியை கெடுத்துடாதே. மனசாட்சி ரொம்ப முக்கியம். ஆமென். அப்படி எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எனக்கு நல் மனசாட்சியை தாரு. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். இயேசுவின் ரத்தம் சத்த கிரைகளார நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்குமா? தெளிக்கப்பட்ட ரத்தம் நம்முடைய மனசாட்சியை துர்க்கிரியைகளார கழுவி சுத்திகரிக்குமா? இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கட்டும். என் மனசாட்சியை சுத்திகரியும், என் மனசாட்சியை சுத்திகரியும். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்கம்மா. என் மனசாட்சியை சுத்திகரியும் ப்ளீஸ், என்னை சுத்திகரியும். எனக்கு இன்றைக்கு ஒரு உணர்வு வரட்டும் ஆண்டவரே, எனக்கு உணர்வு வரட்டும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் ஒரு உணர்வு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் பேசுவதற்கு ஈடாய் ஒரு நல்ல மனசாட்சி பேசும். ஒரு நல்ல மனசாட்சி, பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்ட ஒரு மனசாட்சி தேவனுக்கு ஏற்ற வார்த்தை உன் வாயில உன் சிந்தையில கொண்டு வரும். இப்படி பேசியிருக்க கூடாது மகளே, இப்படி நடந்திருக்க கூடாது. ஒரு சுத்த மனசாட்சி, ஒரு நல் மனசாட்சி. பரலோக பிதாவே, இந்த இரவு இந்த மனசாட்சியை குறித்த தேவ செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. எவ்வளவோ தவறுகளை நாங்கள் பண்ணி இருக்கலாம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் மனசாட்சியை சுத்திகரியும். ஒவ்வொருவருக்கும் சுத்திகரிப்பை கொடு ஆண்டவரே. பிரசங்கிக்கிற எனக்கு ஆண்டவரே, அந்த மனசாட்சியை சுத்திகரிப்பை கொடுங்க ஆண்டவரே. பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடி உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல் மனசாட்சியை கொடுங்கப்பா.
இந்த வார்த்தையுடைய உள்ளத்திலே ஆண்டவரே கிரியை செய்து கொண்டே இருக்கணும்ப்பா. இந்த வார்த்தையுடைய மனதின் ஆழத்தில் பதிந்து கொண்டே இருக்கணும்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.